இந்த மாதிரி உங்க அம்மாவை வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், அம்மா உடலை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஸ்ருதி கொடுத்த தகவலின் அடிப்படையிலையும், ஸ்ருதி கொடுத்த அந்த டிஎன்ஏ தகவலின் அடிப்படையிலையும், அந்த ஸ்ருதியோட டிஎன்ஏ ரிசல்ட்டும் அந்த உடலோட ரிசல்ட்டும் மேட்ச் ஆனதுனால இந்த மாதிரி உங்க அம்மாவோட உடல் இங்க இருக்கு, இறுதி சடங்கு இந்த இடத்துல நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது எங்க இருக்கு அப்படின்னா, ஸ்ருதி இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 7.5 கிலோமீட்டர் தாண்டி ஒரு இடத்துல இருக்கு. அது புதுமலை அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கு. அங்க வர சொல்றாங்க. ஸோ அங்க, அதாவது அம்மாவோட உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல அஞ்சலி செலுத்த ஸ்ருதி ஒரு ஆம்னில போறாங்க. அந்த ஆம்னியை ஓட்டுனது ஜென்சன் தான். அம்மாவுக்கு அஞ்சலி செலுத்த வண்டியில போயிட்டு இருக்கும்போது ஒரு டர்னிங்ல எதிரில் வந்த பிரைவேட் பஸ் இவங்க வந்து ஆம்னி மேல மோதிருச்சு. இதுல காயமடைந்த ஸ்ருதிக்கு 2 கால்லையும் பயங்கரமான அடி. ஆனா ஸ்ருதி கான்சியஸோட இருந்திருக்காங்க. ஆனா ஜென்சன் விபத்து நடந்ததுமே அன்கான்சியஸுக்கு போயிருக்காரு. தலையில காயம் ஏற்பட்டிருக்கு. 2 பேரையும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. இந்த விபத்து மொத்த கேரளாவுக்குமே அதிர்ச்சி ஏற்படுத்துது.